எங்கட குறைகளை தான் தேடிக்கொண்டே இருக்கணும். எங்கட குறைத்தான் எங்களுக்கு விளங்கணும். ஆனா ஷைத்தான் எங்கட குறைய மறைக்கிறதுக்கு மக்கள் அவங்களோட குறைய காட்டுறான். 3 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா அவரை பத்தி இவரை பத்தி அவரத குறை இவரத குறை இதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட குறை அவங்களுக்கு விளங்க. நாங்க அல்லா இடத்துல மண்டாடணும். ஒவ்வொரு தொலைக்கு பின்னாலே யா அல்லாஹ் என் பலகீனங்களை எனக்கு காட்டித்தாயா அல்லாஹ், என் தவறுகளை எனக்கு உணர்த்தியா அல்லாஹ், என் தவறுகளை எனக்கு காட்டித்தாயா அல்லாஹ். இப்படி நாங்க அல்லா இடத்துல சொல்லி சொல்லி எங்களோட தவறுகளை நாங்க திருத்திக் கொள்ள முயற்சியும். எங்களோட முடிவு நல்லதா அமையும். எங்களோட முடிவு நல்லதா அமையும். பாவங்கள்ல ஈடுபடாதீங்க. விபச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்க கூட மௌத்தாவுறவங்க எவ்வளவு பேர், செத்து போகக்கூடியவங்க எவ்வளவு பேர், மது அருந்தி அந்த நிலைமையில மௌத்தானவங்க எவ்வளவு பேர், மையத்தை வச்சிருக்குது வாயில இருந்து குடி மது மனம் வந்து கொண்டு சுபஹானல்லாஹ் குடிச்சிட்டு ஸ்விமிங் பூல்ல பாயினார். அதே நிலைமையில மௌத்தான சம்பவங்கள். யாருக்கு என்ன உறுதி எனக்கு இந்த நேரத்தில் மௌத்து வராதுன்னு சொல்லு. இன்னைக்கு எங்கட முஸ்லிம்களே பலர்கள் எந்த சிந்தனையும் இல்ல, எந்த யோசனையும் இல்ல. அவனோட நேரம் காலம் பாவத்திலே கழி, சினாலையும் குடியிலையும் வட்டிலையும் பலர்கள். ஜும்மாக்கு மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போய் போதாது. இந்த பயான்களோட நோக்கம் வெறும் சடங்கல்ல. வெள்ளிக்கிழமைக்கும் ஜும்மா போனோம் அல்ஹம்துலில்லாஹ் நான் முஸ்லீம், அவர் நல்ல முஸ்லீம், வாழ்க்கையில முஸ்லீம் இருக்கணும், இஸ்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும். அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறார். இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமான நுழைங்க என்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய செல்வம் பாக்கியம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய அமைப்புல வாழ்ந்து மரணிக்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் குர்ஆன்ல எங்கள்ட்ட அன்பா கேட்டுக்கொள்றான். இந்த பெரிய பாக்கியத்தை தந்துட்டு சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க மரணிக்கக்கூடிய நேரத்துல முஸ்லிமாகவே ஒழிய மரணிக்காது.